நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 27 ஜூன் 2024, அதாவது ஆனி மாதம் 13ஆம் தேதி, வியாழக்கிழமை, சஷ்டி திதி. அடுத்தால நட்சத்திரம் சதய நட்சத்திரம், மத்தியானம் 11:36 வரை. அதற்கு மேல் பூரட்டாதி நட்சத்திரம். ராகு காலம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6 7:30 வரை. நல்ல நேரம் 10 to 11:30. சாயங்காலம் 10:45 11:30 வரை. அதாவது 3/4 மணி நேரம் தான் இந்த பகலில் நல்ல நேரம்ங்கிறது. அடுத்தால சந்திராசிரமம் கடகராசிக்காரங்களுக்கு உரியது. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் மஞ்சள், ரோஸ், ஆரஞ்சு அந்த மாதிரி இது போட்டுக்கலாம். தவிர்க்க வேண்டியது பிங்க் ஆர் மெரூன் கலர். அதே மாதிரி சாப்பிட வேண்டியது காலையில் உளுந்த வடை அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்பொழுது அந்த டெய்லி நட்சத்திரத்தில் பிறந்தால் என்னென்ன பலனுங்கிறத அவுட்லைனை பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா. இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை, அதாவது கார்த்திகைன்னு சொல்லுவாங்க இல்லையா. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஜென்ரல் கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதாவது இவங்க நல்ல வகை வகையாக சாப்பிட்றதில் விருப்பமுடையவர்கள். அதாவது கிருத்திகை என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி தூக்கம் குறைவு. தூக்கம் ரொம்ப ஜாஸ்தி நேரம் தூங்க மாட்டாங்க. வெளிப்படையாக பேசுகிறாங்க. படாபட் ஒளிவு மறைவு பேச்சு உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுகிறதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பொய் சொல்லி பொருள் சேர்ப்பதில் வல்லவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசு சேர்க்கறதுக்காக பொய் சின்ன சின்ன ஹார்ம்லெஸ் லைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பொய் சொல்லி பொருள் சேர்ப்பதில் கெட்டிக்காரரு. அதே சமயத்தில் ஸ்டெடி மைண்ட், நிலையான புத்தி, அடிக்கடி ஊசலாடுற மனம்லாம் கிடையாது. அரசினால் விரும்பப்படுவர். அதாவது எப்படின்னா, லாஜிக்கன்னா கிருத்திகை நட்சத்திரங்கிறது சூரியனோட நட்சத்திரம். சூரியன் கவர்மெண்ட் பிளானட். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அரசினால் கவர்மெண்ட்டில் கௌரவிக்கப்படக்கூடிய லெவலில் இருப்பார். அவங்களால விரும்பப்படுகிறவராக இருப்பார். அதே மாதிரி பாடி ஹெல்த்தி பாடி, தடகாத்திரமான உடமைப்பு. மனசில் எப்படின்னா கொஞ்சம் வஞ்சகம் பண்ணுறது, எப்படின்னாலும் வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கக்கூடிய மென்டாலிட்டி உடையவர். மார்பில் மறு அல்லது மச்சம் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது செஸ்ட் ஏரியாவில். அதே மாதிரி இந்த வழக்கு பேசுகிறது அதாவது கிராமங்கள்லாம் வழக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வழக்கு ஒரு சார்பாக பேசுகிறதுல கெட்டிக்காரங்க. அப்போ என்ன பண்ணால் இவங்க அந்த மாதிரிப்பட்ட துறையில் ஈடுபட்டால் மிகப்பெரிய சக்ஸஸை பார்க்கலாம். அதே மாதிரி ரொம்ப துணிச்சல் இருக்கும். உடம்பு கலையான உடம்பு, கலரு அது இது எப்படி இருந்தால் கூட உடம்பு ஸ்ட்ரக்சர் ரொம்ப கலையாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். மக்கள் தலைவர், ஒரு குரூப்புக்கு அவர் லீடராக கண்டிப்பாக இருப்பார். அதே மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றம். அதே மாதிரி பிற பெண்கள் மேல் விருப்பம் உடையவர், புகழ் உடையவர். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். மேசராசி. மேசராசிக்கு இன்றைய பொழுது உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கிறது. வாடகைக்கு விட்டிருந்த வீடு நிலம் எதுவும் வாடகைக்கு விட்டிருந்தால் அதில் உள்ள வாடகை பணம் கரெக்டாக சேர்கிறது. குடும்பத்தில் எல்லோரும் ஓரளவு மகிழ்ச்சியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா உங்களுக்கு கூட எவ்வளவு தேவையோ அவ்வளவு வருமானம் விடுகிறது. நண்பர்கள் என்னென்னா புதிய தொழில் ஆரம்பிக்க சொல்லி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறாங்க. அந்த தொழில் பண்ணு, உன்னால் முடியும், அப்படி வருது இப்படி வருதுங்கிறது மாதிரி உங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள் புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கு. அடுத்து ரிஷபராசி. இந்த வாரம் ஓரளவு அதிர்ஷ்டகரமான வாரமாக தான் இருக்க போகிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது. உங்களது வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் உங்கள் பேச்சை கேட்குறாங்க, உங்களோட ஐடியாவை கேட்குறாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனால் பணம் தான் ஒரு லெவலை தாண்டி வரவே மாட்டேங்குது. மனைவியிடம் வேண்டாத வாக்குவாதம் வேண்டாம். அதனால் இந்த பேசுகிற வாக்குவாதம் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து மிதுன ராசி. உடல் ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது.
பூர்வீக சொத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. அதை சரி செய்து கொள்வதற்கு உண்டான சமயம் இது. கொஞ்சம் எப்படினாலும் வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. சுற்றத்தினர் உங்கள் பேச்சுக்கு நல்லா நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க. தொழில் சுமாராக போய்கிட்டு இருக்குது. ட்ரேடிங்கில் கூட சுமாரான லாபம் வருது. சுமாராக போகுதுன்னா லாஸ் கிடையாது, சுமாரான லாபம் வருகின்றது. அடுத்து கடகராசி. திருமணம் ஆகாதவங்களுக்கு வயசு வித்தியாசம் உள்ள மணப்பெண் கிடைக்கிறாள். வயசு வித்தியாசம் அதிகம்னா 5 வயசுக்கு விட சின்ன கம்மி, 6 வயசு 7 வயசு 10 வயசு இந்த மாதிரி வித்தியாசம் உள்ளவங்களாக இருக்கலாம், கம்மியானவங்களாக இருக்கலாம். அல்லது அவங்களோட ஒரு நாளோ ஒரு மாதமோ ஒரு வருஷமோ மூத்தவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி வேரியேஷன் உள்ள பெண் கிடைக்கிறார். திருமணமான பிறகு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கூட சேர்ந்தே வருது. உத்தியோகம் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது. பணச்செலவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த அளவு ஓரளவு பரவாயில்லாதனால்தான். அடுத்து சிம்மராசி. அதாவது உங்கள் ஒய்ஃப்கிட்ட, அதாவது மனைவியோடும் வேறுபாடு சற்று அதிகரிக்கிறது. இருந்ததை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது. அதே மாதிரி பணம் எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாணவர்களுக்கு எஜுகேஷனில் நல்ல ப்ராக்ரஸ் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், நட்பு வட்டாரம் ரொம்ப ஜாஸ்தியாக டெவலப் ஆகிட்டு போகுது. எக்கச்சக்கமான நண்பர்கள். அதே மாதிரி தாய் தகப்பனார் பெற்றோர்களோட உடல்நிலை கூட நன்றாகவே இருக்கிறது. அடுத்து கன்னியாராசி. எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட காலையில் புதிய மனுஷனாக மாறிடுதீங்க, அதெல்லாம் மறந்துடுதீங்க. இன்னும் இந்த நாள் என்ன செய்ய வேண்டும் இனிமேல் அப்படிங்கிற ரீதியில் செல்றீங்க. பழசெல்லாம் மறந்துடுதீங்க. அது நல்ல ஒரு கேரக்டர் தான். தொழிலில் ஓரளவு நல்ல முன்னேற்றம் இருக்குது. தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஓரளவு நல்ல பேர். அப்பா அம்மா கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. கோஹெட், தைரியமாக முன்னே போய்கிட்டே இருங்க. அடுத்து துளாராசி. தாய், வாகனம், வீடு, நிலம், தொழில், எஜுகேஷன் எல்லாமே ஓரளவு சுமூகமாகவே செல்கின்றது. இளைய சகோதரம் இருப்பவங்களுக்கு மட்டும், அல்லது தம்பி அல்லது தங்கச்சி இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவங்களால கொஞ்சம் பிரச்சனை. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட உங்களுக்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. பண உதவி, ரொட்டேஷன் ஓகே. உத்தியோகஸ்தர்களுக்கு கூட பிரச்சனைன்னு எதுவும் இல்லை. அப்போது கூட பிறந்தவங்களால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் மற்றபடி சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. உங்களோட எஃபர்ட்ஸ், உங்களோட கடின உழைப்பு, முயற்சி வெற்றியை நோக்கி பயணிக்கின்றது. ஆமாம், அது அந்த காரியங்கள் சுலோவாக கண்டிப்பாக ஜெயிக்கும். அதே மாதிரி அந்த ஸ்லோ பட் ஸ்டெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது உங்கள் வாழ்க்கை. ஸ்டெடியாக தான் போய்கிட்டு இருக்குது. பிறந்த இடத்த விட்டு வேறு இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை முக்கால்வாசி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் எல்லாம் நன்மைக்கே. அதே மாதிரி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க போகிறது. அடுத்து தனுசு ராசி. பணத்தை வேறு இடத்தில் முதலீடு செய்கிறீர்கள். தொழில் நல்லா பிக்கப் ஆகிட்டு போய்கிட்டு இருக்குது. பர்டிகுலராக மனைவி பேரில் ஆரம்பித்த தொழில் ரொம்ப நல்லா போகுது. ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கிறதுனால பணம் பற்றாக்குறையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மனசு ரொம்ப உற்சாகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து மகர ராசி. மனைவி, நண்பர்கள் ஆகியோர்கள் உங்களது பேச்சுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பூர்வீக இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி பராமரிக்க அரேஞ்ச் பண்ணுறீங்க. அதாவது உள்ள களைகளெல்லாம் எடுத்து அதெல்லாம் பண்ணிவிட்டு சுற்றி ஒரு காம்பவுண்ட் மாதிரி போட்டு வரலாம்ங்கிற மாதிரி உங்களோட எண்ணம். பந்தோபஸ்து பண்ணுறீங்க, செய்யுங்கள். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் போன மாணவர்களுக்கு மனசு உற்சாகமாக இருக்குது. பாடங்கள் நன்றாக மனதில் புரிகின்றது. அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறது. அடுத்து கும்பராசி. நீண்ட காலமாக பார்த்து வந்த வேலையை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை. புதிதாக வாகனம் அல்லது புதுசாக வெஹிக்கிள், ஹோட்டலு, அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் ஈடுபட போகிறீங்க. அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்குது.
மனைவி உங்களது எந்த முடிவுக்கும் ஆதரவாக தான் சொல்கிறாங்களே தவிர வேண்டாம் அது கூடாதுன்னு சொல்கிறதில்ல. ட்ரேடிங் வந்து ஆலோசித்து நிதானமாக செய்யுங்க, ஓவராக அர்ஜென்ட் பட வேண்டாம். அடுத்து மீனராசி, எவ்வளவு சம்பாதிச்சா கூட சேமிப்புங்கிறது இல்லை. சம்பாதிக்கிறீங்க, சேவிங்ஸ் பண்ண முடியறதில்ல. அதாவது வந்து நண்பர்கள்கிட்டருந்து கொஞ்சம் தூரமாகவே டிஸ்டன்ஸாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு வந்து ஓரளவு நல்ல சமயம், புதிய போஸ்டிங்ஸை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து அன்னை மனைவி அவங்களோட உடல்நிலையெல்லாம் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்கு. மனக்குழப்பம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க, எல்லாம் சரியாகிவிடும். நண்பர்களே, இத்துடன் இந்த ராசிபலன் நிகழ்ச்சி முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.